அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு அதே அறநெறி சார்ந்தான். ஆசிரியர் முனைப்பாடியார். ஈட்டிய ஒன் பொருளும் இல் ஒளியும் சுற்றத்தார் காட்டுவாய் நேரே கலந்தொழிவர் மூட்டும் எரியின் உடம்பு ஒளியும் ஈர குன்ற நாட தெரியின் அறமே துணை. அதாவது எப்பேற்பட்ட ஒரு அரசனாக இருந்தாலும், பெரிய செல்வங்கள் படைத்திருக்கின்ற, பெரிய மலைகள் சூழ்ந்திருக்கின்ற நாட்டிற்கு அரசனாக இருந்தாலும், பெரு செல்வம் உடையவனாக இருந்தாலும், அவனுடைய பொருள்கள் ஈட்டி அவனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லா பொருளுமே, இது அரசனுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற எல்லா பணக்காரங்களுக்கும் கூட இந்த பாடல் ஒத்துப்போகும். அப்படியான ஒரு பாடல் தான். எல்லாமே அவனை விட்டு ஒரு காலகட்டத்தில் காணாமல் போயிடும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற பணம் நிரந்தரம் கிடையாது, நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போகும். இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரன் ஆகலாம், பணக்காரனாக இருந்தவன் ஒரே நாளில் ஏழையாக கூட மாறக்கூடிய மாற்றங்கள் இருக்குது. அதை யாராலையும் முடிவு பண்ணி இவனே தான் பணக்காரனாக இருப்பான், இவனே தான் ஏழையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எது நமக்கு துணையாக நிற்கும், கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக நிற்கக்கூடிய சிறந்த துணை எது, நண்பன் எதுன்னு சொன்னால், நம்ம செய்த நல்ல செயல்கள், அறம், நம்ம செய்கின்ற அந்த கொடைத்தன்மை, நம்ம அடுத்தவர்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்கோமோ அதுதான் நம்ம இறந்து போனாலும் நம்மளை பற்றின பெருமையாக பேசக்கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஈட்டிய ஒன் பொருளும் இல் ஒளியும். சம்பாதிக்கிற செல்வம் என்பது நிலையானது கிடையாது, இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும், சரியா? ஆனால் அழிந்து போகும் சுற்றத்தார் காட்டுவாய் நேரே கலந்தொழிவர். ஒருத்த பணக்காரன் நிறைய காசு பணம் சம்பாதிச்சிருக்கான், இறந்துட்டான். அவன் கூட எல்லாருமே போகிறாமா? அவன் சம்பாதிச்ச பொருள் எல்லாருமே அவன் கூட சேர்ந்து புதைச்சிட்றாமா? கிடையாது. எதெல்லாம் அவன் கூட இருக்கோ அப்படின்னா எதுவுமே நிரந்தரமே கிடையாது. மனைவி, மக்கள், அவன் சம்பாதிக்கின்ற பொருள், இது எதுவுமே அவன் கூட கடைசி வரைக்கும் போகிற விஷயம் கிடையாது. பொருள் எப்பவுமே எங்கே இருக்கும்? அவன் சம்பாதித்த பொருள் அப்படியே தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே. எது வரைக்கும் போவான்னு சொன்னால் மனைவி, சுற்றத்தார் எல்லாரும் எது வரைக்கும் போவாங்க? வீட்டு வாசல் வரைக்கும் தான் வருவாங்க. மனைவி என்பவள் எது வரைக்கும்? மனைவியும் அவனுடைய குழந்தைகள் எல்லாருமே எது வரைக்கும் போவாங்க? இறந்து போனதுக்கப்புறம் ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் சுடுகாடு, இடுகாடு வரைக்கும் தான் போவாங்க, அல்லது சுடுகாடு வரைக்கும் போவாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சது, மறுபடியும் வீடு திரும்பிடுவாங்க. ஆனால் செல்வம் என்பது அப்படியே தான் வீட்டில் இருக்கும், எதுவும் அவன் கூட எடுத்துகிட்டெல்லாம் போக மாட்டான். இவன் இவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்கான், இவ்வளோ காசு பணம் வச்சுருக்கான், நகை நட்டு வச்சுருக்கான், இதெல்லாம் அவன் சம்பாரிச்சது தான், அவனோட சேர்த்து புதைச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். மனைவி என்பவளும், மனைவியோ மக்களோ ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான், சுடுகாடு வரைக்கும் தான் போவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும்? அவனுடைய உடம்பை எரிப்பார்கள், கலந்தொழிவர், அது வரைக்கும் வந்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? சீரெல்லாம் பண்ணி மூட்டுவார்கள், தீயில போட்டு எரியும் உடம்பு ஒளியும். அந்த அவனுடைய பிணம் என்கின்ற அந்த உடம்பு எந்த பிரயோஜனம் கிடையாது, அந்த இடத்துல எரிக்கப்படுகின்ற தீயிலே எரிந்து அதுவும் சாம்பலாகி போய்விடும், சரியா? ஈர குன்ற நாடே. எப்பேற்பட்ட நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணம் படைத்தவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வம் படைத்தவனாக இருந்தாலும், அவனுக்கு இருக்கிற விஷயம் இந்த 3 விஷயம்தான். பணமோ, மனைவியோ, மக்களோ, சுற்றத்தாரோ அவனோடவே போய், அந்த காலத்துலலாம் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும். கணவன் இறந்து விட்டால் மனைவியும் சேர்ந்து உடன்கட்டை ஏறுதல். அது கொஞ்சம் நாளடைவில் அந்த விஷயம் மறந்து போய் அது பழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியெல்லாம் இப்போ கிடையாது யாரும். அப்போ வெறும் அவனுடைய உடம்பு தீயில் எரிஞ்சு சாம்பலாகும், கடைசியில் அந்த உடம்பு கூட மிஞ்சுறது கிடையாது. தெரியின் அறமே துணை. இப்போ எதுவுமே அவனுக்கு துணையாக இருந்த அத்தனை விஷயங்களுமே அவனுக்கு கடைசி வரைக்கும் போவது கிடையாது. அவனோட எதுவுமே கடைசி வரைக்கும் கொண்டு போய் விட்டு வர்றதும் கிடையாது. ஆனால் அவன் செய்த நல் அறம் மட்டுமே அவன் இறந்து போனாலும் அவனுக்கு அது துணையாக இருக்கும். அதுதான் அவனுக்கான சிறந்த நண்பன். அப்போ இந்த இடத்துல நண்பன் என்று சொல்லப்படுவது, நம்ம இறந்து போனாலும் நம்முடைய புகழை பேசக்கூடிய, நம்ம சொல்கிறோம் இந்த இன்னாரெல்லாம் இந்த உலகத்தில் இன்னும் அவங்களுடைய புகழை பேசிகிட்டு இருக்கோம். கல்வியினுடைய கல்வி கண்ணை திறந்த காமராஜரை பற்றியோ அறிஞர் அண்ணாவை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோம்னா ஏன்னு சொன்னால் அவங்க பெரிய பணம் சம்பாதிக்கலை,
அவங்களும் இறந்து போயிட்டாங்க தான். ஆனாலும் அவங்களுடைய புகழ் இன்றைக்கி நம்ம ஏன் பேசிகிட்ருக்கோன்னு சொன்னால், அவங்க செய்த நல்ல விஷயங்கள், மக்களுக்கு செய்த நல்ல செயல்கள், அறச்செயல்கள் தான் அவங்க போனாலும், அவங்க உடல் இங்கே இல்லைன்னாலும், அவங்களுடைய உயிர் இல்லைன்னாலும், அவங்கள பற்றின பேசுகிற விஷயங்கள், அவங்க செய்த நல்ல செயல்கள் மக்களுக்கு இன்னும் பயன்பட்டுருக்குது. அதைத்தான் என்னது துணைன்னு சொல்கிறோம். ஒருவன் இறந்து போனாலும் அவனுக்கு சிறந்த துணை என்பது அவன் செய்த நல் அறம் மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுதோ அதுதான். தீமை செய்தோன்னு சொன்னால் இவன் எப்படா போவான்னு சொல்லி மனசில் நினைப்போம். ஆனால் அவன் நல்லது செஞ்சிருந்தோன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஐயோ இவன் நல்லவனாச்சே, இவனை கடவுள் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வருத்தப்படுவோம். அதனால தான் நம்ம சொல்கிறது, சாகிற காலத்துக்குள்ளே வாழ்கிற காலத்தில் நமக்கு நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும், மக்களுக்கு நல்லதை செய்யணும். 4 விஷயத்துமாவது நல்லதை செஞ்சு நமக்கு நல்லவங்கன்னு பேர் வாங்கணும். ஐயோ இவனா போய் தொலையிட்டுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இவனா நல்லது செஞ்சுருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவன் இவனை விட்டு வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். நானாக சம்பாரித்தேன், நானாக சாப்பிட்டேன், நானாக தூங்கி எழுந்திரிச்சேன், நானாக நல்லா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய உயிர் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது செஞ்சுருந்தோன்னு சொன்னால் அதுதான் புண்ணியம், அதுதான் நமக்கான கடைசி துணை. அதைத்தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க எல்லாருமே மனைவியோ குழந்தையோ செல்வமோ மக்களோ சுற்றத்தாறு யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் நம்ம செய்த நல் அறம் நம்ம இல்லைன்னாலும் நம்முடைய புகழ் பேசுவாங்க. நம்மளை பற்றி நல்ல விஷயமா சொல்லக்கூடியதுக்கு நம்ம செய்த நல்ல அறம் தான் நமக்கு துணையாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு துணை என்பது, சிறந்த துணை என்பது அவன் செய்த நல்ல அறச்செயல் தான். அதனால் வாழ்க்கையில் அறத்தை கடைப்பிடிக்கணும், அறத்தின்படி வாழணும், அறத்தை மக்களுக்கு எடுத்து வலியுறுத்தணும். நன்றி, வணக்கம்.